ஏ சர்டிபிகேட் வழங்கப்பட்டிருக்கு கூலி படத்துக்கு, பிலோ 80 நாட்களை உள்ள சேர்க்க கூடாது, மீறி சேர்த்தீங்கன்னா உங்க மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு மெயில்ல மென்ஷன் பண்ணி எல்லா தியேட்டருக்கும் அனுப்பியிருக்காங்க. நான் அந்த மெயிலையே பார்த்துட்டேன். அவர்கள் குறிப்பிட்ட அந்த நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸே நான் பார்க்கறேன். அப்ப நீங்க யாரை டார்கெட் பண்றீங்க? சென்சார் போர்டு இதுவரைக்கும் இப்படி செயல்பட்டதே கிடையாதுல்ல. எல்லா தியேட்டருக்கும் மெயில் போட்டு வான் பண்ணக்கூடிய அவசியம் தேவை என்ன? அப்ப சென்சார் போர்டு பின்னாடி அரசியல் இருக்கா? ஒரு படம் அனிமல்னு ஒரு படம் வந்து படமே பார்க்க சகிக்கல. அந்த படம் அவ்வளவு கொடூரமா அருவருப்பான ஆபாசமான அருவருப்பான காட்சிகளோட வந்துச்சு. அது ஏ சர்டிபிகேட் படம் தான். அந்த படத்துக்கு மெயில் அனுப்பிச்சிங்களா? ரஜினிகாந்த் வந்து ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ், குழந்தைகளும் பெரியவரையும் பாக்குறவங்க. அப்படிப்பட்டவரை ஏன் ஏ சர்டிபிகேட் படத்துக்குள்ள அடைச்சிங்க? 50வது ஆண்டு கொண்டாட போடுற ஒரு படங்க. அப்ப எல்லாரும் கொண்டாடுற மாதிரி ஒரு படம் எடுக்க உங்களுக்கு துப்பு இல்லைன்னா அவரை நீங்க காலி பண்ணிட்டீங்களா? அப்படி ஒரு கேள்வி வருமா? லோகேஷ் கனகராஜ் நான் கமலின் ரசிகன் சொல்லியிருக்காருன்னு மேடையிலேயே சொல்றாரு. ரஜினிகாந்தை அவர் வந்து திட்டமிட்டு ஏ சர்டிபிகேட் அடைச்சிட்டாரா? இந்த கேள்வி வருமா வராதா? இந்த குற்றச்சாட்டு நாட் ஓன்லி லோகேஷ் கனகராஜ், எல்லாருக்கும் தான் சொல்றேன் நான், நாட் ஓன்லி லோகேஷ். ஆனா ஏன் லோகேஷ் இங்க குறிப்பிடுறேன்னா 50 வருஷம் ஆயிடுச்சு, ஏன் ரஜினி 50ன்னு யாருமே கொண்டாட முன் வரல? ஐகான் ஆஃப் த நடிகர் சங்கம் அப்படின்னா அவங்க உருவாக்கிட்டு இருக்கிற கட்டடத்தை காமிக்கிறாங்க. அந்த ஐகானாக சொல்லப்படுகிற அந்த இடத்தின் கட்டடத்தினுடைய இடம் இருக்குல்ல, பறி போயிருக்கும், காணா போயிருக்கும், இந்நேரம் அந்த அபார்ட்மெண்ட் வந்திருக்கும், வித்திருப்பாங்க. அந்த இடத்தை காப்பாற்றி கொடுத்த மிக முக்கியமான நடிகர்கள்ல நடிகர் கமலஹாசனுக்கு விழா எடுக்கப்பட்டதுல கமல் 50 விழா எடுக்கப்பட்டது. அப்ப ரஜினிகாந்த் மட்டும் விழா எடுக்கலன்னா ரஜினிகாந்த் நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் புறக்கணிக்குதோங்கிற கேள்வி இருக்கு. ஆட்சி மனோரமா 1000 படங்களுக்கு மேல நடிச்சவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்படி தமிழ் சினிமாவுடைய அடையாளம்னு படுத்துற இடத்துல ரஜினிகாந்த் இருக்கு. அவங்களெல்லாம் நீங்க என்ன கொண்டாடுனீங்க? இது ரொம்ப லேட். கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்கார கதை தான். இருக்கும் போதே அவர்களை கொண்டாடி இருக்கு. முகம் காட்டி நடக்கும் போது மூஞ்சிக்கு நேரா போட்டோ எடுக்கிறாங்கல்ல, அதை தாண்டி அவர் நடந்து போயிட்டு இருக்காரு, பின்னாடி யாரோ போட்டோ எடுத்தா அது வைரல் ஆச்சுங்க. ரஜினியால் நான் தோத்து போயிட்டேன், ரஜினியால் நான் நஷ்டப்பட்டுட்டேன், ரஜினி படம் எடுத்து நான் வந்து வீணா தெருவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ சொல்ல முடியாது. நஷ்டப்பட்டுட்டோம்னு சொன்னவர்களை அவர் திருப்பி கொடுத்துறாரு. ஒரு சிலரை தான் நம்ம அடையாளம் காட்டலாம். அதுல முதன்மையான இடத்துல ரஜினி தமிழ் சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. இதை எப்படி பாக்குறீங்க? 50 ஆண்டுகள் ஒரு மனுஷன், ஒரு நடிகர், அதுவும் சூப்பர் ஸ்டாராகவே ஒரு நல்ல நடிகராகவே தொடர்ந்து கதாநாயகனாகவே நிற்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அதுவும் இந்திய சினிமாவிலேயே சரி, அது குறிப்பாக தமிழ் சினிமா இன்றைக்கி வேர்ல்டு வைடு போயிடுச்சு. அந்த இடத்துல வந்து ரஜினிகாந்துக்கு அந்த பேரும் பெருமையும் சும்மா வந்துடல. அதுக்காக அவர் ரொம்ப உழைச்சிருக்காரு, மெனக்கெட்டிருக்காரு, நிறைய டெடிக்கேஷன். அவருடைய அந்த சினிமா மீது உள்ள காதல் அவரை கரெக்டாக கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்திருக்குன்னு பார்க்குறேன். உண்மையிலேயே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம், கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக அதற்கான பலன் வந்து ரசிகர்களுக்கு எந்த அவுட்புட் கொடுக்குறாருன்றது தானே. ஒவ்வொரு படம் கொடுக்கும்போது ரசிகர் கொண்டாட்டத்துக்கான படமாக தான் தந்துக்கிட்டு இருக்காரு. இந்த படம் வருது, இன்னும் அவர் தொடர்ந்து படங்கள் நடிக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்த படம் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. ஆனால் ரஜினினால எப்படி 50 வருஷமா ஸ்டைல் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுது? ஒரு மனுஷனால தொடர்ந்து ஸ்டைல் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? அதான் சார் அங்கே பேச தூங்கும்போது கூட ஸ்டைலாக இருக்கணும்னு நடிகர் சத்யராஜ் சொல்கிறாரு. இல்லை, அது வந்து அவர் நம்ம பார்க்கல. ஆனால் அந்த மேடை பேச்சில் எதுவும் வந்து ஒரு வித்தியாசம் தெரியல. நிஜமாவே இருக்கிறத தான் பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து மக்கள் கொண்டாடுகிற ஒரு மனிதர் எப்படி பார்த்தாலும் கொண்டாடுவாங்க. இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டைலாக இருக்குன்றீங்கல்ல, அவர் முகம் காட்டி நடக்கும்போது மூஞ்சிக்கு நேராக ஃபோட்டோ எடுக்கிறாங்கல்ல, அதை தாண்டி அவர் நடந்து போயிட்டு இருக்காரு, பின்னாடி யாரோ ஃபோட்டோ எடுத்தோம் அது வைரல் ஆச்சுங்க. கடந்த வாரம் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்களேன். அவர் நடந்து சும்மா வாக்கிங் போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, ரொம்ப கேஷுவலாக இருக்கார், ஒரு டிஷர்ட் போட்டு போட்டு நடந்து போயிட்டு இருக்காரு அவர். அந்த புகைப்படம் பின்னாடின்னு பார்த்தா ரஜினி தெரியும் நமக்கு, அது வைரல். என்ன ரீசன்னா, அந்த அளவுக்கு ரஜினிகாந்தை கொண்டாடுவதற்கு ரசிகர்கள் இருக்காங்க, ரசிப்பதற்கு இருக்காங்க. அவருடைய ரசிகர்கள் வெளியில் எங்கேயும் போயிடல, அவர்கிட்டயே தான் இருக்காங்க. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னால எப்படி 70 வயசை கடந்தும் சூப்பர் ஸ்டாராகவே தொடர முடியுது? இல்லை, அதுக்கு காரணம் வந்து டெடிகேஷன். ஒரே வார்த்தையில் சொல்லணும், டெடிகேஷன். அவர் எடுக்கிற அந்த துறை, இப்போ சினிமாவை ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னா, சினிமாவுக்குள்ளே அவரை சார்ந்திருக்கிற ரசிகர்களுக்கு, சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் அவர் சார்ந்த ரசிகர்கள், இன்னொன்று சினிமா ரசிகர்கள், இவங்க 2 பேருக்குமே பேலன்ஸ்டாக படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒருத்தர் வந்து உழைப்பு. நீங்கள் சூப்பர் ஸ்டார் அடையாளம் வந்து சும்மா கிடைச்சிடலங்க. அவர் வந்து சிறந்த நடிகர், நல்ல நடிகர், எல்லா ஆல் கிளாஸ் ஆடியன்ஸுக்கும் ஏற்ற நடிகராக தொடர்ந்து இருந்தால் மட்டும்தான் அந்த பேர் அவருக்கு தக்க வச்சுக்க முடியும். அதனால் அவர் படங்கள் வந்து எடுக்கிற தயாரிப்பாளருக்கு தொடர்ந்து ஒரு வருமானம் கிடைக்குது. ஸோ அந்த நம்பிக்கையில் அவரை நம்பி உள்ளே வராங்க.
எவ்வளவு நாளும் காசு கொடுத்தா திருப்பி அந்த காசு எடுத்துட முடியும். ரஜினியால் நான் தோத்து போயிட்டேன், ரஜினியால் நான் நஷ்டப்பட்டுட்டேன், ரஜினி படம் எடுத்து நான் வந்து வீணா தெருவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டா காசு கொடுத்துருவார் ரஜினி சார். ஏற்கனவே அவரால் வந்து நான் வேலை பார்த்தோம், எதிர்பார்த்தோம், படம் பெரிய காசு கொடுத்து வாங்கணும், எங்கள் படம் ஓடலை, நஷ்டப்பட்டுட்டோம்னு சொன்னவர்களை இவர் திருப்பி கொடுத்துட்டாரு, லாபத்தோடு கொடுத்துட்டாரு. இப்போ பாபாலாம் அப்படி தான், பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அந்த அளவுக்கு விலை கொடுத்து அந்த படம் வந்து அந்த டைமில் வாங்கினாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம். அவங்களுக்கு லாஸு, தியேட்டர் ஆட்களுக்கு லாஸு, யார் யாருக்கு என்ன உங்களுக்கு வந்து லாஸ் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் இவர் வந்து திருப்பி கொடுத்துருக்காரு. அப்படின்னா ஒரு சிலரை தான் நம்ம அடையாளம் காட்டலாம். அதில் முதன்மையான இடத்துல இருக்கிறது ரஜினிகாந்த். மாறுபட்ட கருத்து பல்வேறு இருக்குங்க, அவருடைய வேறு வேறு விஷயங்கள் இருக்கும், அதுக்குள்ளே நான் வரமாட்டேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் பேசுனீங்கன்னா இதுதான் பேச முடியும். அவர் ரொம்ப நேசித்து ரசித்து எடுத்த படம் ராகவேந்தர், அவருடைய 100வது படம். பெரும்பாலும் பிரபலங்களுடைய 100வது படம் வந்து பெருசாக போகிறதே இல்லை. நீங்கள் இவர் வந்து சூப்பர் ஸ்டார் இல்லையா, சுப்ரீம் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கார் சரத்குமார், அவருடைய 100வது படம் என்ன தெரியுமா, தலைமகன் ஒரு படம். அந்த படம் ஒரு பெரிய மிக பிரம்மாண்டமான படமாக நினச்சிட்டு அவங்க அதை அறிவித்தாங்க, நிறைய பண்ணாங்க. அதனுடைய முதல் இயக்குனராக இருந்தது ஆர்டி பாலாஜின்னு ஒருத்தர் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் என்ன காரணமோ தெரியல, பல்வேறு சிக்கல்கள், அப்புறம் அவரை அனுப்பிட்டாங்க, வேறு யார் யாரோ பண்ணாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஒரு நடிகை கூட டைரக்ஷன் பண்ணாங்க போல. இல்லை எல்லாரும் பண்ணி கடைசியில் அது ஒன்றும் ஆகலை. கடைசியில் யார் டேரக்டர்னு பேர் போட்டுக்கிட்டாங்கன்னா பேர் போட்டுக்கிட்டாங்க, அதுதான் அப்படி தான் சொல்ல முடியும். நம்ம சரத்குமாரே பேர் போட்டார், அவரே நடிச்சார் அதில், அவர் 100வது படம். அதான் உண்மை. ஆமா அதான் உண்மை, நடிச்சது உண்மை, டைரக்ஷன் அவர் பண்ணல, நம்ம பேர் மட்டும் அவர் பேர் போட்டுக்கிட்டார். ஆமா ஆமா ஆமா. இந்த செய்தியை ஒரு பத்திரிகையில் எழுத போய் ஒரு பத்திரிகையாளர் பாதிக்கப்பட்டார். யாரை கேட்குறீங்க எனக்கு தெரியும், அவரை பற்றி பேச வேணாம் நம்ம, அது பெரிய சிக்கலாக உருவான ஒரு கதை அது. ஆக்சுவலாக அந்த இயக்குனர் இப்பவும் படம் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த படம் இயக்கி கொடுத்த இயக்குனர். ஏன்னா இவருக்கு வந்து நிறைய சரத்குமாரை வச்சு நிறைய படங்கள் இயக்குனவர் தான் அவர். ஸோ நம்ம அது டாபிக் இல்லை. அந்த மாதிரி 100வது படம்னு எடுக்கிற போது அந்த படம் வெற்றி படம் அமையணும்னு தான் மெனக்கெட்டு வேலை செய்வாங்க. ராகவேந்திர விரும்பி எடுத்தார் ரஜினிகாந்த், பட் அந்த படம் அவருக்கு கை கொடுக்கல, போகலை, லாஸு. ஆனாலும் அந்த லாஸை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா அவரே விரும்பி எடுத்த ஒரு விஷயம். ஆனால் அவரால் மற்றவர்கள் லாஸ் ஆகிட்டாங்கன்னா உடனே அதை காம்பன்சேட் பண்ணிடுறாரு. இதுதான் அவரை சினிமாவில் வந்து நிற்க வைக்குது, இந்த இடத்துல ஒரு சூப்பர் ஸ்டார் அடையாளத்தோடு நிற்க வைக்கிறது இது மாதிரியான காரணங்கள் தான். தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர் ஒரு 4 ஹிட் படத்தை கொடுக்குறதே பெரிய விஷயம். ஒரு 2 படத்தில் 3 படத்தில் காணா போன நடிகர்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஆனால் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் 50 வருஷமாக சினிமா துறையில் தமிழ் சினிமாவில் இருக்காரு. 50 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் ரஜினி 50ன்னு யாருமே கொண்டாட முன் வரல? ஏன் நடிகர் சங்கம் விழா எடுக்கல? என்ன காரணம்? கரெக்டு. ஆனால் இந்த கேள்வி வந்து நான் ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்கிற விஷயம்தான் இது. இது வந்து நான் எப்பவுமே சொல்கிறது தான், இருக்கும்போதே அவர்களை கொண்டாடிடுங்க. இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவுடைய அடையாளம்னு சில பேரெல்லாம் அடையாளப்படுத்துவோம்ல, அப்படி தமிழ் சினிமாவுடைய அடையாளம்னு படுத்துகிற இடத்துல ரஜினிகாந்த் இருக்கார். சிவாஜி கணேசன் ஒரு காலகட்டத்தில் நடிகர் திலகம்னா சிவாஜியை பார்த்து தான் நடிப்புக்கே வந்தாங்கலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த சிவாஜி கணேசனை இன்னும் நம்ம கொண்டாடி இருக்கணுமோ, இன்னும் அவரை வந்து உயரத்தில் வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அவரை வந்து போற்றி இருக்கணுமோ அப்படின்னு இப்போ நினைக்கிறாங்கல்ல, இது ரொம்ப லேட்டு. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்கார கதை தான். இருக்கும்போது அவருக்கான எந்த விதமான முக்கியத்துவமும் உங்க தரவே இல்லை. 2வது தேசிய விருதாக இருக்கட்டும், மாநில விருதாக இருக்கட்டும், பல விஷயங்கள் அவருக்கு வழங்கப்படவே இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டுலாம் சொல்லியிருக்காரு அவர். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி பிரபலமாக, நான் உதாரணத்துக்காக சிவாஜி கணேசனோட சொன்னேன், அந்த மாதிரி பல பேர், மனோரமா, ஆச்சி மனோரமா 1000 படங்களுக்கு மேலே நடித்தவங்க எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்களெல்லாம் நீங்கள் என்ன கொண்டாடினீங்க? நீங்கள் தமிழ் சினிமா கொண்டாட தவறியது பல பேர், நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், மனோரமா, அந்த வரிசையில் ரஜினிகாந்தும் இருக்கார். ரஜினிகாந்தை கொண்டாடி இருக்கணும் இந்த நேரம். இப்போ இன்னும் ஒரு 4 நாள் ஆயிடுச்சுன்னா, 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா அவருடைய 50 ஆண்டுகள் நிறைவு செய்கிறார் தமிழ் சினிமாவில். ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் அவர் முதல் படம் வந்ததா சொல்கிறாங்க இல்லையா. அப்போ 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் சும்மா யாரோ குப்பனோ சுப்பனோ கிடையாதுங்க, இல்லை ஒரு சாதாரண நடிகர் கிடையாதுங்க. ஏதோ ஒரு நடிகர் துணை நடிகராக இருக்கார், 50 வருஷமாக அவர் வந்து சினிமாவில் இருக்கார், கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு அப்படின்னா அவருக்கு விழா எடுக்கணும் எடுக்கலைன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நடிகர் சங்கத்தினுடைய அடையாளம் அப்படின்னு இன்னைக்கு என்ன காமிக்கிறாங்க, ஐகான் ஆஃப் த நடிகர் சங்கம் அப்படின்னா நீங்கள் அவங்க உருவாக்கிட்டு இருக்கிற கட்டடத்தை காமிக்கிறாங்க. எஸ், டி நகரில் முக்கியமான ஒரு ஐகான், இனி வருங்காலத்திற்கு மிகப்பெரிய அடையாளம், தமிழ் சினிமாவுடைய அடையாளம், நடிகர் சங்கத்தின் அடையாளம்னு காமிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்குது இல்லை. நடிகர் விஷாலும் நம்ம நடிகர் நாசர், கார்த்தி, இவங்களுடைய அந்த நடிகர் சங்கம் ஒரு முயற்சி எடுக்கிறாங்கல்ல, கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஐகானாக சொல்லப்படுகிற அந்த இடத்தின் கட்டடத்தினுடைய இடம் இருக்குல்ல, தரைத்தளம், அந்த மண்ணு, இந்த மண்ணு பறி போயிருக்கும், காணா போயிருக்கும், இந்நேரம் அந்த அப்பார்ட்மெண்ட் வந்திருக்கும், வித்திருப்பாங்க.
யார் யாரோ குடும்பங்கள் யார் யாரோ வந்திருப்பாங்க. யார் அந்த இடத்தை காப்பாற்றி கொடுத்த மிக முக்கியமான நடிகர்கள்ல மிக முக்கியமான பங்கு ரஜினிகாந்துக்கு இருக்கு. இல்லன்னு யாரா மறுக்க முடியுமா? அந்த இடத்த யாரு விக்கிறதுக்கு திட்டம் போட்டா? அதுக்கு ஆரம்ப காலகட்டத்துல கடன் வாங்கிட்டாங்க. விக்கிறதுக்கு முடிவு இல்லைங்க. ஆரம்ப காலத்துல அது மேல ஃப்ளெட்ஜ் பண்ணி கடன் வாங்கிட்டாங்க. கடன் வட்டி வட்டி ஏறி அது ஒரு பெரிய தொகையா மாறிடுச்சு. அதை திருப்பி கொடுக்கறதுல சிரமம் இருந்தது. அப்ப அது நடிகர் சங்கத்தை அந்த இடத்தை மீட்கணும் அப்படின்னா நமக்கு பணம், பெரிய பொருளாதாரம் வேணும். இந்தியாவில் அதற்கான வசதி இல்லை, தமிழ்நாட்டில் அதுக்கான வசதி இல்லைன்னு உடனே எல்லாரும் வெளிநாட்டில் போய் கலை நிகழ்ச்சி பண்ணாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவரெல்லாம் ஒருங்கிணைத்தாரு. கேப்டன் விஜயகாந்த் சொன்னா நடிகர்கள் கேட்பாங்க. ஆனா வெளிநாட்டில் அந்த கலை நிகழ்ச்சியை பார்க்க வராங்கல்ல, அவங்கெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் சொல்லியா வந்தாங்க? கிடையாது. அங்க ரஜினி வராரு, கமலஹாசன் வராரு, இவங்கெல்லாம் வராங்க, எல்லா நடிகர்களும் ஒன்று திரண்டு வராங்க. அந்த இடத்துல நாம போய் டிக்கெட் வாங்கிட்டு பார்க்கணும்னு சொல்லி அந்த தொகை உருவானதற்கு மூல காரணமா இருந்த பல பேரில் மிக முக்கியமானவர் ரஜினிகாந்த். அப்ப நடிகர் சங்கம் இதை முயற்சி எடுத்து முன்னெடுத்து 50 வருஷத்தை கொண்டாடணும், அவருடைய 50 வருஷத்தை கொண்டாடணும்னு எடுக்கணுமா வேணாமா? கண்டிப்பா எடுத்திருக்கணும். சரி, இது நடிகர் சங்கம் செய்யல. தயாரிப்பாளராகவும் இருக்கார் ரஜினிகாந்த். எஸ். தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணுது? ஏற்கனவே 1 2 3 உடைஞ்சு போய் கிடக்கு. எப்படியோ உடைஞ்சு போய் இருங்க. ஆனா உங்களை போன்றே பணம் போட்டு படம் எடுக்கிற தயாரிப்பாளராக இருக்கார். அவர் தயாரிப்பாளரை எத்தனை பேரை பெரிய ஆட்களாக மாற்றி விட்டுருக்காரு. அவரை வைத்து பணம் சம்பாதித்த எத்தனையோ தயாரிப்பாளர் இருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அவரை வச்சு? அதுதான் இப்ப நானும் கேட்கிறேன். நடிகர் ரஜினிகாந்துக்கும் நடிகர் சங்கத்துக்கு எதுவும் பிரச்சனையா? நடிகர் ரஜினிகாந்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எதுவும் பிரச்சனையா? ஏன் விழா எடுக்க மறுக்கிறாங்க? இல்ல மறுக்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஏன் நடக்கலன்ற கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். ஆனா நடிகர் கமலஹாசனுக்கு விழா எடுக்கப்பட்டதுல கமல் 50 விழா எடுக்கப்பட்டது. அப்ப ரஜினிகாந்தை மட்டும் விழா எடுக்கலன்னா ரஜினிகாந்த் நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் புறக்கணிக்குதோங்கிற கேள்வி இருக்குல்ல. தம்பி, கோத்து விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது ஒரு வகை, மாட்டி விட்டுட்டு கூட நிற்கிறது ஒரு வகை இல்லை. 2 வகை இருக்குல்ல. இந்த கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குற வகையில தான் வந்து அந்த புலவர்கள் வரிசையில் நீங்கள் வருவீங்க. என்ன சொன்னாலும் அது எடுத்தது வந்து நடிகர் சங்கம் கிடையாது, தயாரிப்பாளர் சங்கம் கிடையாது. கமலஹாசன் 50 பண்ணும்போது அவர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரும் தொகை சம்பளம் கொடுக்கப்படுது. அவர்களை வைத்து அவங்க அதில் வந்து ஆதாயம் அடைஞ்சிட்டாங்க. அதோட அது என்னது, பூவோடு சேர்ந்த நாரும் மலரும் அந்த மனம் வீசும்ன்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருக்கு ஒரு 50 விழாவை பண்ணிடுவோம், 50வது வருஷத்தை கொண்டாடிடுவோன்ட்டு அதை ஒரு எபிசோடாக மாற்றி அதில் அவங்க காசு பார்த்துட்டாங்க. ஆனால் இங்கே நான் சொல்ல வர விஷயம் வந்து அது இல்லை. நீங்கள் அங்கே நடிகருக்கே, கமலஹாசனுக்கே அந்த ஒரு தனியார் நிறுவனம் வந்து ஒரு தனியார் சேனல் கொண்டாடுறாங்கன்னா, எல்லாருக்கும் உலகறிந்தவர், தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு, உங்களுக்கு பெரிய வருவாய் தேடி தரக்கூடிய ஒரு நடிகராக இருக்காரு. அவருக்கு 50 வருஷத்தை கொண்டாடுறதுல இந்த அமைப்புகளுக்கு, நான் குறிப்பிட்ட நடிகர் சங்கத்தை மட்டும் சொல்லலை, அவர் எல்லா கிராஃப்ட்டுக்கும் தேவை. அவர் படம் நடிக்கிறா 24 கிராஃப்டில் இருக்கும் சம்பாதிக்கிறான்ல. அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து தானே கொண்டாடணும். ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களான்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு முயற்சி எடுக்கிறதா சொன்னாங்க முன்னாடி, பல மாதங்களுக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஆனால் அந்த முயற்சி என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படியே சைலண்டாக இருக்குது. கூலியை வந்து கொண்டாடுறாங்க. மிகப்பெரிய புக்கிங் அது வந்து போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த படமும் செய்யாத ஒரு பெரிய சாதனையை அந்த படம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா திருமண பக்கம்லாம் டிக்கெட் இல்லை. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, அது ஆல் ஓவர் வேர்ல்டு. இது இப்போ வேர்ல்டு படமாக மாறி போச்சு. பேன் இண்டியா போய் பேன் வேர்ல்டு படமாக மாறிச்சு. எல்லா ஊர்லேயும் அந்த டிக்கெட் புக்கிங் வந்து கடுமையாக இருக்குது. நம்ம நண்பர்கள் மலேசியாவில் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க, நிறைய ஊர்கள்லேருந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் சொல்கிறாங்க, டிக்கெட்டெல்லாம் அனுப்புகிறாங்க. நாங்கள் புக் பண்ணியிருக்கோம், எங்கள் ஊரில் எங்கள் தியேட்டரில் டிக்கெட் முன்பதிவு பண்ணுறவங்களுக்கு நாங்கள் இவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருக்கோம், இந்தந்த விஷயங்கள். அதாவது அப்படி கொண்டாடுகிற ஒரு மனிதரை நீங்கள் ஏன் கொண்டாட மாட்டீங்க? தமிழ்நாட்டை தாண்டி மற்ற எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனா தமிழ் சினிமா ஒரு மூத்த கலைஞரை நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் கொண்டாட மறுக்குது அப்படின்னா, அப்ப மூத்த கலைஞர்களை அவமதிக்குதா அல்லது புறம் தள்ளுதா? இல்ல, அது புறம் தள்ளுதான், அவமதிதான். சிவாஜிக்கு தான் நடந்துச்சு, மனோரமாக்கு தான் நடந்துச்சு, கமலுக்கு தான் நடந்துச்சு, இப்ப ரஜினிக்கு தான் நடக்குதுன்னா ரஜினிக்கே தமிழ் சினிமாவில் இதுதான் நிலைமையாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எடுத்து செய்வதற்கான முயற்சிகள்ல யார் எடுத்து செய்யணும்? நடிகர் சங்கம் அமைப்புகள் தான் செய்யணும். விஷாலுக்கும் ஆகாதா? இல்ல, பொத்தாம் பொதுவா ஒருத்தரை மட்டும் நம்ம கார்னரே பண்ணவே, சங்க தலைவர் தானே பொறுப்பு. அது பொதுவாக நம்ம பேசணும்னா எல்லா பக்கமும் எல்லா அமைப்புகளும் இந்த மாதிரி சீனியர், கமலஹாசன் ஒரு சீனியர், ரஜினிகாந்த் ஒரு சீனியர், இவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது அதோட பலம் வந்து பெருசா இருக்கும். ரஜினிகாந்துக்கே விழா எடுக்க மாட்டீங்கன்னா நடிகர் சங்கம் எதற்கு, தயாரிப்பாளர் சங்கம் எதற்குங்கிற கேள்வி எல்லாம் எல்லாரும் கேட்பாங்கல்ல. கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப நாசர் எதிர்த்து கேள்வி கேட்பாங்க, நடிகர் விஷாலை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. நியாயமான கேள்விதான். ஆனா அது அவங்க செய்யணும். இப்ப அவங்களுடைய நோக்கம் முழுக்க நடிகர் சங்கத்தை கட்டி எழுப்புற வேலையிலே இருக்காங்க.
அங்கே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இந்த பதில் தான் வரும். இன்னொரு விஷயம், இது வந்து ஒரு நாளில் செய்ய முடியாது. இதற்கு மெனக்கெட்டணும்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணியிருந்துருக்கணும். அட்லீஸ்ட் இப்பயாவது பேசி இன்னையிலேருந்து ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சாவது விழா எடுக்கலாம். எடுக்கணும்னா நடிகர் சங்கத்து ஒரு வருவாயே கிடைக்கும். எஸ், நடிகர் சங்கத்துடைய கடன் அடைப்பதற்கே இந்த வருவாயை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ரஜினிகாந்துக்கு விழா எடுக்கிறீங்கன்னா பல ஸ்பான்சர்கள் வருவாங்க, பல ரசிகர்கள் வருவாங்க, ஒரு பெரிய அரங்கு எடுக்கலாம், இல்ல பெரிய காலி மைதானத்தை எடுக்கலாம். அவருடைய டிசம்பர் மாதம் வரக்கூடிய பிறந்த நாளுக்கு முன்னாடி இந்த விழாவை நீங்கள் எடுக்கலாம். பல ஐடியாக்கள் இருக்கு, அவங்க செய்வாங்களான்னு தெரியல. இதன் வாயிலாக அவங்க நடந்தா மகிழ்ச்சி தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மட்டுமே இல்லைங்க. இப்போ நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் இப்போ எல்லாம் எதை பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னா, ரஜினி 50 வருஷம் முடிச்சிட்டாருன்னு மட்டும் பேசல, கூலி படத்தை பற்றியும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு விஷயம் பாசிட்டிவாக பேசிட்டு இருக்கும்போது அதில் இருக்கிற இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொண்டாடுவாங்க. அதில் எதுவும் மாற்று கருத்து இல்லை உங்களுக்கு. ஆனால் கூலி இப்போ வரக்கூடிய இந்த 14ஆம் தேதி வரக்கூடிய படத்தை குழந்தைகள் பார்க்க முடியாது. பிலோ 18 வந்து பார்க்க முடியாது. ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. இதில் இன்னொரு பெரிய கொடுமையும் சொல்கிறேன் கேளுங்க. இது வரைக்கும் பெரும்பாலான ஏ சர்டிஃபிகேட் படங்களுக்கு சென்சார் போர்டு இப்படி ஒரு மெயில் அனுப்பியிருக்கான்னு யாருக்கும் தெரியாது. முதல் முறையாக இங்கே இருக்கிற எல்லா திரையரங்குகளுக்கும் ஒரு மெயில் அனுப்பப்பட்டிருக்கு சென்சார் போர்டுலேருந்து. என்ன ஏ சர்டிஃபிகேட் வாங்கப்பட்டிருக்கு கூலி படத்துக்கு, பிலோ 18 நாட்களை உள்ள சேர்க்கக்கூடாது, மீறி சேர்த்தீங்கன்னா உங்க மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு மெயில்ல மென்ஷன் பண்ணி எல்லா தியேட்டருக்கும் அனுப்பியிருக்காங்க. இது என்ன நடவடிக்கை? அப்ப சென்சார் போர்டு ரஜினியை டார்கெட் பண்ணுதா இல்ல சன் பிக்சர்ஸை டார்கெட் பண்ணுதா? அதுதான் எனக்கு தெரியல. இந்த கேள்வி நல்ல கேள்வி. இந்த கேள்வியோட நான் கேள்வி தான் வைக்க முடியும், பதில் சொல்ல முடியாது. ஏன்னா பதில் சொல்ற இடத்துல நான் இல்லை, நான் கேள்வி கேட்கிற இடத்துல தான் இருக்கேன். நான் அந்த மெயிலையே பார்த்துட்டேன், அவர்கள் குறிப்பிட்ட அந்த நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸே நான் பார்க்குறேன். அப்போ நீங்கள் உங்கள் யாரை டார்கெட் பண்ணுறீங்க? உங்கள் டார்கெட் எது? ரஜினிகாந்த் உங்கள் டார்கெட்டா இல்லை படத்தை தயாரித்த சன் பிக்சர்ஸ் டார்கெட்டா? எனக்கு அதில் ஒரு வருத்தம் இருக்குங்க. இந்த விஷயத்தையும் நம்ம தான் கேட்குறோம். இன்னொரு வருத்தம் லோகேஷ் கனகராஜ் மீது இருக்குது. இந்த படத்தை எடுத்த இயக்குனர் இருக்காரு, அவர் மீது எனக்கு வருத்தம் இருக்குது. ஏன்னா ரஜினிகாந்த் வந்து ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ், குழந்தைகளும் பெரியவரையும் பார்க்குறவங்க. அப்படிப்பட்டவரை ஏன் ஏ சர்டிஃபிகேட் படத்துக்குள்ள அடைச்சிங்க? 50வது ஆண்டு கொண்டாட போடுற ஒரு படங்க. அப்ப எல்லாரும் கொண்டாடுற மாதிரி ஒரு படம் எடுக்க உங்களுக்கு துப்பு இல்லைன்னா அவரை நீங்க காலி பண்ணிட்டீங்களா? அப்படி ஒரு கேள்வி வருமா வராதா? லோகேஷ் கனகராஜ் நான் கமலின் ரசிகன்னு சொல்லியிருக்காருன்னு மேடையிலேயே சொல்றாரு. எஸ், ரஜினிகாந்தை அவர் வந்து திட்டமிட்டு ஏ சர்டிஃபிகேட் அடைச்சிட்டாரா? இந்த கேள்வி வருமா வராதா? வரும். குழந்தைகள் போக முடியாது முதல் நாள் காட்சியில. அப்ப டார்கெட் என்ன? வெறும் போதை மருந்து கலாச்சாரம், இதுதான் வாழ்க்கையினுடைய தரமா? இதுல என்ன நீங்க வந்து மாத்திர முடியும்? இளைஞர்களை என்ன நீங்க புரிய வச்சிட முடியும்? வெட்டு குத்து அடிதடி, இதை தாண்டி வேற என்ன சினிமாவில் வேற எதுவும் கிடையாதா? தமிழ் சினிமாவில் சொல்றது வேற எதுவும் கிடையாதா சார்? ரஜினிகாந்த் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சார். அவரை நீங்க எப்படி கையாளுறீங்களோ அதுதான் உங்களுடைய விஷயம் இருக்கும். அவரை நீங்க எப்படி வேணா மோல்டு பண்ணிக்கலாம். அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் சரியா பயன்படுத்த தவறிட்டாரா? சரியா பயன்படுத்துறேன்னு சொல்லி தப்பா பயன்படுத்திருக்காரோன்னு டவுட் வருது எனக்கு. புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் ஏன் இந்த கேள்வி? அப்படி கதை சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். வெறும் வெட்டு குத்து கொலை. சார் ரஜினிகாந்த் அப்படிப்பட்ட கெரியர் கிடையாது, கேரக்டர் கிடையாது. அவருடைய படம் அப்படித்தானே இருந்தது. அது சார் அதுவாது யூஏ சர்டிஃபிகேட். அதுலயே மாறுபட்ட கருத்து இருக்கு எனக்கு. எல்லா ரசிகரும் கொண்டாடுகிற ரஜினிகாந்தை ஏன் கத்தியை வச்சு வெட்ட வச்சிங்க? தலை ஏன் துண்டா போச்சு? ரத்தம் ஏன் பீரிட்டுச்சுன்னு கேள்வி கேட்டவன் தான் நான். இப்ப நீங்க அதை விட கொடூரமா இல்ல பண்றீங்க. ஒரு கொண்டாட்டம் சார், ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்கு நடுவுல என்னதையும் கொண்டாந்து வச்ச மாதிரி வச்சிருக்கீங்களே. உங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாதா? உங்களால யூஏ வாங்க முடியாதா? யூ சர்டிஃபிகேட் கதை சொல்ல முடியாதா? கதை சொல்ல தெரியலனா வராதீங்க. காசு மட்டும் முக்கியம் இல்லை சார், கெரியருடைய மிக முக்கியம் வேணும். ரஜினிகாந்துடைய கெரியர்ல நீங்க ஒரு பிளாக் மார்க் வைக்கிறீங்க. ஒருவேளை ரஜினியை வச்சு படம் பண்றதுனால இது வரைக்கும் வசூலிக்காத மிகப்பெரிய வசூல், அதாவது 1000 கோடி ரூபாய்க்கு மேல கூலி படம் வசூலிக்கணும் அப்படிங்கிற டார்கெட் வச்சு தான் இவ்வளவு கமர்ஷியலான ஒரு ஸ்டோரி பண்ணிருக்காங்களோ சார்? 1000 கோடி 2000 கோடி எடுத்துட்டு போங்க சார், யார் வேணான்னு சொல்றது? அதற்கு நீங்க வெறும் 1000 கோடி மட்டும் எண்ணிக்கை, எண்கள் இல்ல பணம் மட்டும் பிரதானம் இல்லை சார். இங்க நீங்க அடையாளம், அழிக்க முடியாத அடையாளமா நிக்கணும். இன்னைக்கு உதிரி பூக்களை பேசுறோமா? எத்தனை படங்களை ரஜினிகாந்த் படங்களை பேச முடியும் நம்ம? அப்படி கூலிய நாளைக்கு கமர்ஷியலா எப்படி பேசுவீங்க? 1000 கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆயிரும்ல. கலெக்ஷனை வச்சு என்ன பண்ணுவீங்க? காசை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஆயிருமா சார்? அது எனக்கு தெரியாது சார். நான் எண்ணிக்கைக்குள்ள வர ஆளே கிடையாது. நான் 1000 கோடி நீங்க சொன்னீங்கன்னா அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா இங்க ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கான எண்ணிக்கையும் காசும் திரும்ப கிடைக்கும். காசை வச்சு மட்டும் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து பாடல்கள்
80s பாடலை ஏன் சார் இன்னைக்கு வரைக்கும் ரசிக்கிறோம்? நம்ம 70s பாடலை ஏன் இன்னும் நம்ம ரசிக்கிறோம்? 90sல ஒரு முன்பகுதி மட்டும் ஏன் ரசிக்கிறோம்? அதுக்கப்புறம் வரக்கூடிய பாடல்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்ச படத்தினுடைய பாடல்களை இப்ப பாட முடியுமா உங்களால? முடியாது. 80s பாடலை பாடுவீங்களா? பாடுவீங்க. காரணம் என்னன்னா, கதையோடு சேர்ந்து பாடல்கள் இருக்கும், பாடல்ல கதை இருக்கும். அங்க நடிக்கிற நட்சத்திரங்களை, அந்த நட்சத்திரங்கள் வந்து நடிகரா இருக்க மாட்டாங்க, வாழ்வாங்க. அங்கேயே அதுலயே கதாபாத்திரங்களா மாறி இருப்பாங்க. அந்த இடத்துல உங்களை பொருத்தி பார்ப்பீங்க. இப்படித்தான் பட்டவர் தான் ரஜினிகாந்த். அப்படித்தான் ரஜினிகாந்தை பயன்படுத்திருக்காங்க இது வரைக்கும். இப்ப சமீப காலமா ஃபேண்டசி பிலிமு, பேன் இண்டியா பிலிமு, அந்த பிலிமு, இந்த பிலிம்னு கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு நீங்க கதையை விட்டுறீங்க கோட்டை. அதுல பிரம்மாண்டத்தை காமிக்கிறேன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு, அவருடைய அந்த கெரியருடைய மிக முக்கியமான பங்காக இருக்கிற கதைக்களம், அது மிக மிக அழுத்தமா சொல்லப்படுகிற அந்த மைய கருப்பொருளா இருக்கிற விஷயத்தெல்லாம் கோட்டை விட்டுட்டு காசு மட்டும் வச்சு என்ன பண்றீங்க? இந்த குற்றச்சாட்டு நாட் ஓன்லி லோகேஷ் கனகராஜ், எல்லாருக்கும் தான் சொல்றேன் நானு, நாட் ஓன்லி லோகேஷ். ஆனா ஏன் லோகேஷ் இங்க குறிப்பிடுறேன்னா, இது வரைக்கும் நீங்க ஜெயிலர் வரும்போதும் அந்த அந்த அதே தாக்கத்தை நான் நெல்சன் மேலேயும் வச்சேன். ஏன் யூ சர்டிஃபிகேட் வாங்க முடியாது உங்களால? அப்படி கதை பண்ண தெரியாதா? இவங்க எல்லாரும் கொண்டாடுற நடிகர் தானே, எல்லாரும் பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல. குழந்தைகளும் அந்த ரஜினி ஸ்டைல பார்த்துட்டு தலையை சிலுப்புது, சட்டையை அவுத்து விட்டுட்டு ஆடுது இல்ல. ரஜினிகாந்துக்கு எல்லா பக்கமும் ஆள் இருக்காங்க சார். அப்ப அந்த ஆடியன்ஸ், அந்த குழந்தைகள், அந்த குறிப்பிட்ட 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, 14 வயசு 12 வயசு பசங்க ரஜினி பாடலை பார்த்துட்டு கொண்டாடுறாங்கல்ல. இப்ப மோனிகா பாட்டை டிவியில பார்த்துருப்பாங்க, அரங்க மதுரிட்டுமே பாட்டை பார்த்துருப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்து கொண்டாடுறாங்க. அந்த படத்துக்கு கூட்டு போய் என்ன கூட்டு போக முடியாது இல்ல. ஆனா சென்சார் போர்டு இது வரைக்கும் இப்படி செயல்பட்டதே கிடையாதுல்ல. எல்லா தியேட்டருக்கும் மெயில் போட்டு வான் பண்ணக்கூடிய அவசியம் தேவை என்ன? அப்ப சென்சார் போர்டு பின்னாடி அரசியல் இருக்கா? எனக்கு தெரியல சார். அந்த சந்தேகம் வந்து நீங்க எழுப்புறீங்க, எனக்கு அந்த தெரியல. ஆனால் ஏன் மெயில் எல்லாருக்கும் அனுப்பப்பட்டிருக்குன்னு கேள்வி கேட்கிறேன் நான். முதல் முறையா ஃபர்ஸ்ட் டைம் எல்லா தியேட்டருக்கும் நீங்க மெயில் என்ன போடுறீங்க? இதை விட மோசமான படம் வந்தது, ஒரு படம் அனிமல்னு ஒரு படம் வந்தது. படமே பார்க்க சகிக்கல. அந்த படம் அவ்வளவு கொடூரமா, அருவருப்பான, ஆபாசமான, அருவருப்பான காட்சிகளோட வந்துச்சு. அது ஏ சர்டிஃபிகேட் படம் தான். அந்த படத்துக்கு மெயில் அனுப்பிச்சிங்களா? காட்டுங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த மாதிரி பல படங்கள் வந்து இதை விட கொடூரமான படங்கள்லாம் வருது. அந்த படத்துக்கெல்லாம் தியேட்டருக்கு மெயில் அனுப்பிச்சிங்களா? பிலோ 18 பசங்களை உள்ள சேர்த்தா உங்களுக்கு நடவடிக்கை எடுப்போம், ஆக்ஷன் எடுப்போம், நான் பெயிலபிள் செக்ஷனு, அது இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலையும் நீங்க வந்து தியேட்டர்காரங்களை நீங்க வந்து த்ரெட்டன் பண்றீங்க. அவங்கள வந்து மிரட்டல் துணியில பேசுறீங்க. மெயில் எதுக்கு அனுப்புறீங்க? அப்போ உங்களுக்கு உங்க நோக்கம் என்ன? ரஜினிகாந்த் டார்கெட்டா, இல்ல படம் எடுத்த தயாரிப்பாளர் டார்கெட்டா? இந்த பிரதானமான கேள்விக்கு விடை தெரியல. இந்த கேள்வியை கேட்பதற்கு யாரும் எந்த ஊடகமும் வாய் திறக்கல. இப்ப நம்ம தான் முறையா திறந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மெயில் மேட்டர் நம்ம தான் பேசியிருக்கோம். ஏன்னா பல பேருக்கு அது அந்த அந்த அதுக்குள்ள போக மாட்டாங்க. அவங்க பார்வை எப்படி தெரியுமா இருக்கும்? கண்ணை திறந்து விட்டவன கூலி வசூல், புக்கிங், 1000 கோடி 2000 கோடி அப்படின்னு அதை நோக்கியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதை முடக்குவதற்கான வேலை வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதை பத்தி பேசவே மாட்டாங்க. இது முக்கியம் இல்லை சார். இதுதான் சார் பேசணும். ரஜினிகாந்துக்கு 50 வருஷத்தை ஏன் கொண்டாடலன்னு பேசணும். ரஜினிகாந்த் படம் தியேட்டருக்கு வரும்போது ஏன் மெயில் அனுப்புறேன்னு பேசணும். ஏ சர்டிஃபிகேட் ஏன்டா படம் எடுத்தேன்னு திட்டணும். இதுதான் பிரதானமான பிரச்சனை. நான் இதை தான் சார் பேசுவேன். ரஜினியை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த விஷயங்களெல்லாம் குற்றச்சாட்டாக நம்ம பொது வெளியில் வச்சுருக்கோம். ரஜினியுடைய ரசிகர்கள், பொதுமக்கள் கண்டிப்பாக இதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு அவங்க சில விஷயங்களில் முன்னெடுப்பாங்க, அல்லது பொதுமக்கள் பார்வைக்கு நம்ம அவங்களுடைய பொறுப்பில் இந்த விஷயங்களை விட்டுறலாம் அப்படின்னு மட்டும் எனக்கு சொல்ல தோணுது. நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு நன்றி.